ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு சேனல் மாம் ஆஃப் டொக்கோ. ஹோப் எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ ஒரு லாங் வீடியோ தான். நம்ம போஸ்ட் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்ஸ் கிட்டவே ஆச்சுன்னு நினைக்கிறேன். இன் பிட்வீனில் வைரல் ஃபீவர்லாம் வந்ததுனால இதில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. ஸோ இன்றைக்கி லாங் வீடியோவில் உங்களை எல்லோரும் மீட் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே ஹாப்பி. ஃபர்ஸ்ட்டு டுகுக்கு தான் வைரல் ஃபீவர் வந்தது. ஸ்கூலுக்குலாம் போகிறாங்கல்ல, ஸ்கூலுக்கு போனாலே இந்த மாதிரி ஃபீவர் வரதுலாம் ரொம்ப நார்மல். நாங்கள் ஹைதராபாத்தில் இருக்கிற வரைக்கும் ஒரு டைம் கூட ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணவே இல்லை. பட் இங்கே வந்து ஒன்ஸ் இந்த மந்த் வந்து டாக்டரை போய் பார்த்துட்டு ஒரு 1000 rupees மொய் எழுதிட்டு வர மாதிரி தான் இருக்குது. இங்கே குழந்தைங்க கூட விளையாடுறப்போ எல்லாமே அவங்க பழகுறதுனால ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவுமே பண்ண முடியாது. டக்குன்னு வந்துடுது. டுகுட்ட இருந்து அவங்க கூடயே இருக்கிறதுனால எனக்குமே வந்துடுச்சு. இப்போ கரெக்டாக தசரா லீவ் வேறு விட்டுருக்காங்க ஒரு 10 days கிட்ட. ஸோ இங்கே வீட்டில் இருந்தேன்னா அவனுக்கு டிவி தான் போட்டு காமிக்கிற மாதிரி இருக்கும். என்னாலையும் ரொம்ப அவனை மேனேஜ் பண்ணவே முடியல. ரொம்ப ஸ்கூல் போகிறதுலேருந்து சேட்டையுமே கொஞ்சம் ஓவர் ஆகிட்டு, அதனால் இந்த லீவுக்கு அம்மா வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்பியாச்சு. லாஸ்ட் மினிட்ல தான் டுகோட ஸ்கூல்லேருந்து 10 days கிட்ட லாங் லீவ் வரதா சொல்லியிருந்தாங்க. கூடவே 2 days எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா வேறு சொல்லியிருந்தாங்க. நார்மல் ட்ரெயினில் டிக்கெட் எதுவுமே இல்லை. ஆல்மோஸ்ட் தீபாவளி பொங்கல் வரைக்குமே ஃபுல்லாக தான் இருக்குது. வேறு சோர்ஸ் தேடிட்டு இருக்கும்போது நமக்கு வந்து வால்வோ பஸ் அந்த மாதிரிலாம் இருக்குது. ரொம்ப ஸ்பீடாக போகும், அது ஒரு பயம் இருக்குது. அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி ஒசூர் ரோட்டில் நிறைய ஆக்சிடென்ட் டெய்லியுமே நடக்குது. அதில் மீம்ஸ் ரீல்ஸில் எனக்குன்னே வருமானு தெரில, ஓப்பன் பண்ணாலே அந்த மாதிரி தான் வந்துட்டுருக்கா. அதுலேயே எனக்கு கொஞ்சம் பயம் டுகு வச்சுட்டு அதில் போகிறது. அதனால வந்தே பாரத்தில் போகணும். இந்த டைம் ட்ரெயின்மே ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா இது வந்து மதுரை வரைக்கும் தான் போகும், கோவில்பட்டி ஸ்டாப் கிடையாது. பட் அம்மா அப்பா வந்து நாங்களே பிக்கப் பண்ணிக்கிறோம், பஸ்லலாம் வர வேணாம்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரிப்போட ஸ்டார்டிங் நூன் டைமில் தான் இருந்தது. டுகுக்கு எனக்கும் சப்பாத்தி பண்ணி கொண்டு வந்தாச்சு. ரகு மட்டும் நான் ட்ரெயின்லேயே சாப்பிட்டுக்கிறேன்னு சொல்லியிருந்தாங்க. ட்ரெயின் ஃபுட்டு எனக்கு பிடிக்காது, இதுக்கு முன்னாடி ட்ரை பண்ணதும் கிடையாது. பட் பிடிக்காதுன்னு நானே ஃபிக்ஸ் பண்ணிப்பேன். அதனாலேயே எனக்கு ட்ரை பண்ணுறதும் எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஐஸ்கிரீம் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்ததா ரகு சொல்லியிருந்தாங்க. இந்த டைம் புக் பண்ணும்போது எனக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா விண்டோ சீட் வந்து நமக்கு அலர்ட் ஆயிருந்துச்சு. அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. லாஸ்ட் டைம் மாதிரி சொதப்பல் இல்லாமல் நல்லா சூப்பராக அந்த வியூவில் என்ஜாய் பண்ணிட்டு வரலான்ட்டு. ஃபார்ச்சுனேட்லியா நம்ம நேரமாக என்னன்னு தெரியல, ஒரு க்ரீஸ் மாதிரி வச்சு அதை க்ளீன் பண்ணியிருப்பாங்க போல். அந்த விண்டோ ஃபுல்லுமே ரொம்ப பிளரியாக இருந்தது. ஏன்டா விண்டோ சீட் வந்தோங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அரௌண்ட் ஒரு 4 o'clock போலலாம் ஷார்ப்பாக நமக்கு ஸ்நாக்ஸுமே ப்ரொவைட் பண்ணாங்க. ஏன்னா நம்ம ஒரு டிக்கெட் வந்து ஃபுட் இன்க்ளூட் பண்ணதுனால இதுலேயே ஸ்நாக்ஸ் வரும் போல். இதுவுமே எல்லாமே பேக்கடு ஃபுட்டாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் பெங்களூர் டு சென்னை தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்தே பாரத்தில் போனது. அப்போ கூட டுகு அவ்வளோவா என்ஜாய் பண்ணல. பட் இந்த டைம் ட்ரெயின் அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. அதனால என்னன்னு தெரில, ரொம்ப சூப்பராக என்ஜாய் பண்ணிட்டு வந்தான். ஈவன் அந்த ட்ரெயின் ஓட்டுவாங்கல்ல பைலட் ரூம், அந்த என்ஜின் ரூம் வரைக்குமே போயிட்டு அவங்களையுமே பார்த்துட்டு வந்தான். அந்தளவுக்கு ட்ரெயின் ஃபுல்லுமே டுகு கவர் பண்ணான். இந்த ட்ராவல் ஜர்னி கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது. ஏன்னா 8 hours பெங்களூர் டு மதுரை வந்து சீக்கிரமாகவே போகலாம். பட் இது கரூர் நாமக்கல்னு சொல்லிட்டு சில அந்த டிஸ்ட்ரிக் எல்லாமே ரொம்ப சுற்றி போகிறதுனால 8 hours லாங் ஜேர்னியாகவே இருந்தது. நைட்டுமே ஃபுட்டு கொடுத்துருந்தாங்க, மில்லட் லட்டுலாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. இந்த 8 hours ஜேர்னி வந்து எனக்கு ரொம்ப டஃப்பாக இருந்தது. சும்மாவே C-section பேக் பெயின் எனக்கு ரெகுலராகவே இருக்கும். இந்த டைம் சொல்லவே வேணாம், எந்திக்கவே முடியாத அளவுக்கு ஒரு பெயின் வந்துச்சு. இன் பிட்வீனில் எந்த ஸ்டாப்பில் ஸ்லோ ஆச்சுன்னு தெரில. ட்ரெயின் வந்து கொஞ்சம் ஸ்லோ ஆகிட்டு 10:30 கிட்டவே ஆச்சு. வீட்டிலேருந்தே அம்மா ஃபுட் எல்லாமே சூப்பராக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா இப்போ தான் ரெக்கவர் ஆகிட்ருக்கோம், வெளிலாம் சாப்பிட வேணான்ட்டு இட்லி சாம்பார் சட்னி பொடின்ட்டு சூப்பராக கொண்டு வந்திருந்தாங்க. மதுரையிலேயே ஒரு பெட்ரோல் பங்க் ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. அங்கேயே கார் ஸ்டாப் பண்ணிவிட்டு கார்க்குள்ளே வச்சே சாப்பிட்டுட்டு அப்புறம் அகெயின் நாங்கள் கண்டினியூ பண்ணோம். நெக்ஸ்ட் டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நானும் ரகுவும் பேங்க்குக்கு போயிட்டு சில இம்பார்ட்டண்ட் ஒர்க் இருந்தது, அதையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போனோம். நாங்கள் வரதுக்குள்ளேயே அம்மா சூப்பராக நான்வெஜ் விருந்தே பண்ணி முடிச்சிட்டாங்க. ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த ஃபீவருக்கும் இந்த கண்ட்ரி சிக்கன் ரசம்லாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்தது. அதெல்லாமே சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அகெயின் ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க. அதையுமே சாப்பிட்டுட்டு நல்லா ரெஸ்ட் எடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. இங்கே வந்தால் நான் என்ஜாய் பண்ணுறனோ இல்லையோ, டுகு வந்து சூப்பராக என்ஜாய் பண்ணுவான். ஏன்னா அவன் செட் ஆஃப் ஏஜில் இருக்கிற குழந்தைங்க வந்து ஏரியாவில் நிறைய இருக்காங்க. அதனால் அவன் சூப்பராக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான். அதுக்கடுத்து நெக்ஸ்ட் டே இன்லாஸ் வீட்டுக்கு போகலான்னு பிளான் இருந்துச்சு. ரொம்ப தூரம்லாம் கிடையாது, ஒரு 10 to 12 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது. ஸோ இந்த டிஸ்டன்ஸ் வச்சு நிறைய பேர் இங்கே லவ் மேரேஜான்னு வேறு கேட்பாங்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பக்காவான அரேஞ்ச் மேரேஜ் தான். மேரேஜ்க்கு முன்னாடி இவர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஸோ அந்த மாதிரி தான். பட் ஊர் வந்து பக்கம் தான், கோவில்பட்டிக்கு நியர்பையில் இருக்கிற ஒரு ஊர் தான் ரகுவோட ஊர். ஸோ அங்கேயுமே போயிட்டு அவங்களையுமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் போல் கிளம்பியாச்சு.
இந்த விண்டோலேருந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பேக் சைடில ஒரு பெரிய மவுண்டன் மாதிரி இருக்கும். அது வந்து ரொம்ப ஒரு பெரிய மலைன்னே சொல்லலாம். சிங்கம், புலிலாம் இருக்கிறதா அங்க நம்பிட்டுருக்காங்க. உண்மையிலே இருக்கும்னு நெனைக்கிறேன். அன்னைக்கு ஈவினிங்கே ரகு ரிட்டர்ன் பெங்களூர் வர மாதிரி இருந்தது. நானும் டுகு மட்டும் நான் தசரா லீவை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வர மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். பக்கத்து வீட்டு பேபிக்கு ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதனால் கிஃப்ட் ஏதாவது வாங்கலான்ட்டு இங்கே ஒண்டர் டாய்ஸ் வந்திருக்கோம். இது எக்ஸாக்டாக எங்கே இருக்குன்னா, நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து சுபாநகரோட என்ட்ரி அந்த எடிஸ்டார் ஸ்கூல் போகிற அந்த ஹைவே ரோட்டில் தான் இருக்குது. சின்ன ஷாப்னாலும் அவ்வளோ வைட் ரேஞ்சாக கலெக்ஷன்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க. ஒவ்வொன்றும் சூப்பராகவே அந்த பேபிக்கு ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு டுகு வந்து எவ்வளோ கலெக்ஷன் இருந்தாலும் அந்த ஜேசிபி மேலே தான் அவனோட கண்ணே இருக்கும். அதையுமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. ஈவினிங் 7 போல் ரகு அகெயின் பஸ் ஸ்டாப்பில் ட்ராப் பண்ணிவிட்டு நானும் அம்மா டுக்கு மட்டும் அந்த பர்த்டே பார்ட்டி அட்டன் பண்ணோம். ஃபுட் எல்லாமே சூப்பராக இருந்தது. கேக்குமே எங்கே சொல்லியிருந்தாங்கன்னு தெரில, அதுவுமே சூப்பராக இருந்துச்சு. கோவில்பட்டி வந்தாலே ஒரு முக்கியமான ஒர்க்கு எப்போவுமே பெண்டிங்கில் இருக்கும். ரேஷன் கார்டோட ஒர்க்கு. நாங்கள் 3 வருஷம் கழித்து அப்ளை பண்ணி இப்போ தான் வந்திருக்கு. ஆதிங்கிற 3 எழுத்துல என்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குன்னு தெரில. அவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்ளை பண்ணும்போது. ஒரு வழியாக இப்போ தான் கார்டு கிடச்சிருக்கு. ஸோ அதையுமே பார்த்து செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. இந்த ப்ரெக்னென்சி டைம்லலாம் எனக்கு நிறைய அட்வைஸ் வரும். இளநீலாம் குடிக்கக்கூடாதுன்ட்டு. எங்கள் பாட்டியிலேருந்து தெரிஞ்சவங்க எல்லாருமே சொல்லுவாங்க. ஏன்னா அப்பா டெய்லியுமே வாங்கிட்டு வருவாங்களா, அதனால டாக்டருமே அதை எனக்கு சஜஸ்ட் பண்ணாங்கன்னா நான் டெய்லியுமே குடிச்சிட்டு இருந்தேன். இளநீ குடித்தேன்னா பேபிக்கு வந்து ஹேர் இருக்காதுன்ட்டு. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக டுக்கு பிறக்கும்போது அவனோட ஹேர் நல்லா ஒரு கரடி குட்டிக்கு எவ்வளோ இருக்கும் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ வரைக்குமே அவனுக்கு க்ரோத் வந்து சூப்பராக தான் இருக்குது. ஒன்ஸ் இந்த மந்த் நம்ம கட் பண்ணிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்குது பெங்களூரோட வெதருக்கு. இந்த டைம் கொஞ்சம் லாங் லீவுமே இருக்குது. மொட்டையை போட்டுடலான்ட்டு இருக்கக்கூடிய இந்த சாத்தூர் நியரில் இருக்கிற அந்த டெம்பிளுக்கு தான் வந்திருக்கோம். அழுவான்னு நினச்சோம், பட் கொஞ்சம் கூட அளவே இல்லை. மொட்டை போட்டுட்டு இங்கே வந்து டிஃப்ரெண்ட்டாக மற்ற கோயில் இல்லாத மாதிரி ஒரு பம்ப் செட்லேருந்து நமக்கு தண்ணி வரும் மேலேருந்து. ஸோ அது சூப்பராகவே டுகு என்ஜாய் பண்ணிட்டு இருந்தான். இந்த அவுட்ஃபிட் டீட்டெயில் ஆல்ரெடி ஷேர் பண்ணிவிட்டேன். டுகு ஒரு ஸ்கூலில் தசரா செலிப்ரேஷனுக்காக வாங்கினது. பட் அன்றைக்கி போட முடியல. சரி இதுக்கே போட்டுக்கலான்ட்டு இதுவே போட்டு விட்டாச்சு. அதில் இருக்கிற எலிஃபெண்ட்லாம் பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. சவுத் சைட் பீப்புளுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் இந்த கோவில். அம்மன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்னு சொல்லிட்டு விருதுநகர், தூத்துக்குடி இங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப ஒரு பரிச்சயமான கோவில்னே சொல்லலாம். இங்கே தான் 4th மொட்டை போகணுன்ட்டு அம்மா அப்பா நினச்சிருந்தாங்க. ஸோ அதே மாதிரி போட்டாச்சு. அந்த விருதுநகர் சாத்தூர் ஹைவேலே நமக்கு ஆர்யாஸ் ஹோட்டல் இருக்குது. ஒரு ப்ராப்பரான வெஜ் மீல் சாப்பிட்ணுன்னு நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு வெளியிலேயே நிறைய ஸ்டால் மாதிரி போட்டிருப்பாங்க. அதில் இங்கே மண்பானையில் பண்ண சில திங்ஸு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. சூப்பராக இருந்தது. ரேட்டுமே ரொம்ப அஃபோர்டபுளாக தான் இருந்தது. நாங்கள் இந்த குக்கு மட்டும் வாங்கிட்டு வந்தோம். இல்லை தண்ணி ஊற்றிட்டு ஊதுனோன்னா அந்த ரியல் குக்குவோட சவுண்டு வந்து வரும். ஒரு தடவை தான் ட்ரை பண்ணோம். அதுக்குள்ளே டுகு வந்து கீழே போட்டு அதை உடச்சிட்டான். இன்றைக்கி காலையில் சீக்கிரமாக எழுந்துச்சி எங்கே போகிறோன்னா ஃபிஷ் வாங்குறதுக்காக. நாங்கள் இருக்கிற ஏரியா எங்கே இருக்குன்ட்டு சில பேருக்கு நமக்கு தெரிஞ்சிருக்கோம், நம்ம ரெகுலர் ஃபாலோவருக்கு. பட் இங்கே ஃபிஷ் மார்க்கெட் கோவில்பட்டியில் எங்கே இருக்குன்னு சில பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தொழிற்பேட்டைன்னு சொல்லுவாங்க. அதாவது ரீஜன் ஷாப் பக்கத்தில் இருக்குது. தூத்துக்குடி ஹார்பர்லேருந்து நமக்கு டேரெக்டாக ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் எல்லாமே நமக்கு இங்கே தான் கிடைக்கும். டுகு ஃபிஷ்ஷுன்னு கேட்டுட்டான். அதனால் எங்கள் அப்பா மெனக்கெட்டு இவ்வளோ தூரம் கூப்பிட்டு வந்து வாங்கி கொடுத்துட்டு போனாங்க. எனக்கு அப்போ தான் ஒன்று ஸ்ட்ரைக் ஆச்சு. நான் ஏதாவது கேட்டேன்னா நைட்டு வரும்போது வாங்கிட்டு வரேன், இல்லை நாளைக்கு வாங்கிட்டு வரேன், மறந்துட்டு அந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க. டுகு கேட்டுட்டாலும் நான்வெஜ் வந்து டுகு சாப்பிடவே மாட்டான். இதான் ஃபர்ஸ்ட் டைம் அவன் கேட்டுட்டான்னு சொல்லிட்டு மெனக்கெட்டு அவ்வளோ தூரம் போய் வாங்கிட்டு வந்தோம். இன்னொரு மெயின் ரீசன் என்னென்னா, நானும் என் தங்கச்சி மட்டும்தான். கூட அந்த அண்ணா தம்பி நம்ம வீட்டிலேயே ஓனாக இருக்கிற அந்த அண்ணா தம்பி அந்த கேரக்டர் வந்து எங்கள் வீட்டில் கிடையாது. ஸோ அப்போ டுகு புதுசாக என்ட்ரி ஆகவும் அவனை அவ்வளோ ப்ரைட் பண்ணிகிட்ருக்காங்க. இது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே எடுத்தது. இன்றைக்கி டுகோ ஈவினிங் போல் வாக்கிங் கூப்பிட்டு போகலான்னு தோணுச்சு. அவனுக்கு கொஞ்சமாக ஸ்நாக்ஸ் ஏதாவது கொடுக்கலான்ட்டு பணியாரம் பண்ணியிருந்தாங்க. அதுமாரி சாப்பிட வச்சுட்டு அந்த வாக்கிங் போகிற அதே ரோட்லேயே நமக்கு கோவில் எல்லாமே இருக்கும். பெருமாள் கோவில், விநாயகர் கோவில்ட்டு அந்த ஏரியாவில் கோவிலுக்கு பஞ்சமே இல்லை, எல்லாமே இருக்கும் வீட்டு பக்கத்துலேயே தான். ஸோ அங்கே போயிட்டு வந்தோம்.
இது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே எடுத்தது. டுக்குக்கு வந்து எக்ஸாம் வரப்போகுது. இப்போ இந்த தசரா லீவ் முடிஞ்சோனே அவனுக்கு எக்ஸாம் வந்துடும். ஸோ அதனால் கொஞ்சம் படிக்க வைக்க வேண்டியது எல்லாமே நிறைய இருக்குது. கூடவே டுக்குக்கு ஸ்டடி மெட்டீரியல் எல்லாமே வாங்க வேண்டியது இருந்தது. நான் இந்த டைம் கொஞ்சம் லேமினேட் பண்ணுற மாதிரியான ஒர்க்கில் இருக்கிற அந்த ஸ்டடி மெட்டீரியல் தான் பார்த்துட்டு இருந்தேன். இந்த ஆல்ஃபபெட் மாதிரி இருக்குது. பட் இது எல்லாமே டுக்குக்கு ஆல்ரெடி தெரியும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும். ஏன்னா ஏ ஃபார் ஆப்பிள் இல்லாமல் ஏ ஃபார் வேறு மாதிரியான கொஞ்சம் இன்னோவேட்டிவாக இப்போ இருக்கிற இதுக்கு ஏற்ற மாதிரி சில வேர்ட்ஸ் எல்லாமே தான் எங்கள் ஸ்கூலில் சொல்லித்தராங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தேன். அது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. நம்ம கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலான்ட்டு நான் அந்த வீக் டேஸ் அப்புறம் நம்பர் கவுண்ட் இதை மட்டும் பண்ணி கொடுத்துட்டு வந்திருக்கேன். அதோட அவுட்புட் வந்ததுக்கப்புறமா நான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன். அண்ட் தென் அந்த ஷாப்பில் இருந்து கிளம்பிட்டு ரீஜன் ஷாப் வந்தாச்சு. இங்கே வந்து இன்லாஸ்க்காக தீபாவளி ஷாப்பிங்க்கு வந்திருக்கோம். நான், அம்மா, அப்பா எல்லாருமே. இதுவுமே சிலருக்கு தோணலாம். நீங்களுமே தானே வச்சிட்ருக்கீங்க. அப்படியே நீங்கள் ஷாப்பில் வந்து எடுத்து கொடுக்குறீங்க. உங்கள்கிட்ட இருக்கிறதே நீங்கள் கொடுக்கலாம்லன்ட்டு. அஃப்கோர்ஸ் நம்மக்கிட்ட இருக்குது. பட் அது எல்லாமே யங் ஏஜில் இருக்கிறவங்க, நம்மள மாதிரியான ஏஜில் இருக்கிறவங்க வியர் பண்ணுற மாதிரியான அவுட்ஃபிட் தான் அது. பெரியவங்க கட்டுற மாதிரி அந்த கம்ஃபர்டபுளான அந்த அவுட்ஃபிட் வந்து நம்மக்கிட்ட கிடையாது. ஸோ அதுக்காக தான் இந்த ஷாப் வந்திருக்கோம். நான் எனக்கான அவுட்ஃபிட் ஆல்மோஸ்ட் ஒரு மந்த்ஸ்க்கு முன்னாடியே நான் கஸ்டமைசேஷன் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஏன்னா எனக்கு அந்த இது நாங்கள் புதுசாக லான்ச் பண்ணுங்கிறதுனால ஃபர்ஸ்ட் எனக்கு ட்ரையல் பார்க்குறதுக்காக நான் பண்ணிட்டேன். ஸோ அதனால் ரகு அப்புறம் டுகுக்கு வந்து அப்பா அம்மா எடுத்து கொடுக்குறதா சொல்லியிருந்தாங்க. இந்த சைடு பேக்கில் வச்சுருப்பாங்க போல் ரீஜென்ட்லேயே கிட்ஸ் செக்ஷன் தனியாக. கலெக்ஷன்ஸ் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்குது. டுகுக்கு வாங்கின ட்ரெஸ் நான் இந்த வீடியோவில் இல்லைனா நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு டீட்டெயிலாகவே ஆட் பண்ணுறேன். இங்கே கோவில்பட்டியில் மெயினாக இந்த ரீஜன் ரோடு வழியாக வந்தாலே டுகோட ஃபேவரட் ஸ்பாட் வந்து இது தான். கிட்ஸ் ஜோன் பக்கத்தில் இருக்கிற அன்வி தான். இந்த ரெஸ்டாரண்ட்டில் ஃபுட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் சின்ன குழந்தை வச்சுருந்தா கூட சூப்பராக டைஜஸ்ட் ஆகும். ஒரு ப்ராப்பரான பியோர் வெஜ் ஹோட்டல் தான் இது. இது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே எடுத்தது. ரீசெண்டாக அம்மா ஸ்டீமர் குக்கர் வாங்கியிருப்பாங்க போல். அது சூப்பராக இருந்தது. இங்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு நமக்கு செட் ஆச்சுன்னா நம்மளே வாங்கிக்கலான்ட்டு. அவ்வளோ சூப்பராக இருந்தது. இதில் கண்டிப்பாக ரிவ்யூ கூட ஷேர் பண்ணணுங்கிறதுக்காகவே தான் இந்த ப்ராடக்ட்டோட ரிவ்யூ வந்து நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு ஹெல்த்தி வெர்ஷனில் ஃபுட் வந்து குக் பண்ணி சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டீமர் குக்கர் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் நார்மல் இந்த வடிச்ச சாதம்லாம் சாப்பிட்றதுக்கு நல்லா அடாப்ட் ஆகிட்டாங்க. பட் அது ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டம்னு நினைக்கிறாங்க. நானுமே அப்படி தான் நினச்சிட்டு இருந்தேன். பட் இந்த குக்கரில் அம்மா ட்ரை பண்ணி காமிக்கவும் எனக்குமே ஈஸியாக தான் இருந்தது. பெங்களூர் போய்ட்டு நம்மளுமே ஒன்று ஆர்டர் பண்ணிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். இங்கே வந்தாலே ஃபுட்டு வந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும். நார்மலாகவே இந்த டைம் சொல்லவே வேணாம். ஃபீவர்லேருந்து ரெக்கவர் ஆகுங்கிறதுக்காகவே அவ்வளோ சூப்பராக பண்ணியிருந்தாங்க. பிரியாணிலாம் சூப்பர் பர்ஃபெக்டாகவே வந்துருந்துச்சு. இன்றைக்கி டுகுவை பார்க்குக்கு கூப்பிட்டு போகலான்ட்டு வந்திருக்கோம். நானும் என் சித்தப்பா போனோம். டுகுக்கு இந்த பார்க்கு ரொம்ப பிடிக்கும். இது ஒரு பெரிய பார்க்குன்னே சொல்லலாம். இங்கே வந்து ஃப்ரீ ஆக்சஸ் தான். நீங்கள் அப் டு ஒரு 7 ஈவினிங் அந்த டைம் வரைக்குமே நீங்கள் ஃப்ரீயாகவே குழந்தைங்கள விளையாட வைக்கலாம். அதுக்கப்புறம் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க சேஃப்டி பர்பஸ்க்காக. இது அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டே எடுத்தது. நாங்கள் என்னோடய வெட்டிங்க்கும் சரி, இப்போ பெரிய அப்ராட் போகும்போதும் சரி, இல்லை மந்த்லி ஒன்ஸ்னாலும் சரி, பல்காக நைட் ட்ரெஸ்லாம் வாங்குறது வந்து இந்த அங்கிள் கிட்ட தான். கோவில்பட்டியில் ஆல்மோஸ்ட் இவரை தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பனியன் கிளாத்தோட மெட்டீரியல் வந்து அவ்வளோ சூப்பராக வச்சுட்ருப்பாரு. அதுவும் இப்போ இருக்கிற ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த டாப் போர்ஷன் டார்க்காகவும் பாட்டம் வந்து பெய்ஜு ஒயிட்டுன்ட்டு சூப்பரான பிரிண்ட்லலாம் வச்சுருந்தாங்க. நாங்கள் ஒரு 3 செட் ஆஃப் இந்த நைட் ட்ரெஸ் வந்து எடுத்திருந்தோம். 350க்கு டாப் அண்ட் பாட்டம் சேர்த்தே நான் சொல்லிகிட்ருக்கேன். அது ஒரு பியோர் பனியன் கிளாத் மெட்டீரியலில் அன்ட்ரான்ஸ்பரண்ட்டான ஒரு சூப்பர் மெட்டீரியலில் பார்க்கவுமே எனக்கு பிடிச்சதுன்ட்டு நாங்கள் ஒரு 3 ட்ரெஸ் எடுத்திருந்தோம். அண்ட் தென் நம்ம லான்ச் பண்ண அந்த அவுட்ஃபிட்டோட டீட்டெயிலிங் வீடியோ எனக்கு தேவைப்பட்டதுன்ட்டு ஃபிட் செக் பார்த்துட்டு இருந்தேன். அண்ட் இந்த டைம் சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை, இந்த ஃபெஸ்டிவல் அக்கேஷன் எல்லாமே நாங்கள் கோவில்பட்டியில் இருக்கிறப்ப தான் வந்திருந்தது. ஸோ அன்றைக்கி சூப்பராக சாமி கும்பிட்டாச்சு. பொங்கல் சொன்னது எல்லாமே சாப்பிட்டுட்டு வீட்டில் இருக்கிற வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துக்குமே பூஜை பண்ணிவிட்டு பக்கத்து வீட்லேயுமே ஷேர் பண்ணிக்கிட்டோம்.
வந்து 2 வீக்ஸ் ஆச்சு. எப்படி தான் டக்குன்னு போச்சுன்னே தெரில. அவ்வளோ சீக்கிரமா போயிடுச்சு. இன்றைக்கி தான் ரகு வராங்க. ஸோ அவரை பிக்கப் பண்ணுறதுக்காக நானு, அப்பா, டுகு 3 பேருமே காலையில் 6 மணிக்கெல்லாம் எந்திச்சு போயாச்சு. நெக்ஸ்ட் டே நாங்கள் கிளம்புறதா இருந்துச்சு. ஸோ ரகு வந்து அன்றைக்கி நம்ம இன்லாஸ்க்காக தீபாவளி ஷாப்பிங்லாம் பண்ணியிருந்தோம்ல, அதை கொடுத்துட்டு வந்துடலான்ட்டு அவங்களோட வீட்டுக்கு தான் கிளம்பிகிட்ருக்கோம். இந்த விலாகில் முக்கியமாக ஒரு விஷயம் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நான் பிரதர் இன்லாவோட வெட்டிங் விலாக்லையா ஷார்ட்ஸில் எனக்கு எதுவும் ஞாபகம் இல்லை. ஏன்னா ஆல்மோஸ்ட் 1 இயர் ஆச்சு. அதில் நான் இன்லாஸ் வீடுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பேன் போல். அதுக்கு ஒரு கமெண்ட் வந்திருந்தது. கொஞ்சம் நெகட்டிவ் ஃபார்மில் தான் வந்திருந்தது. அது என்ன இன்லாஸ் வீடு, எல்லாருமே இந்த மாதிரி ஃபேமிலி விலாக் எடுக்கிறவங்க எல்லாருமே அப்படி தான் மென்ஷன் பண்ணுறீங்க, ஏன் உங்கள் வீடுன்னு சொன்னால் என்ன குறைஞ்சி போயிடுவீங்களான்ட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் இன்லாஸ் வீடுங்கிறது அவங்களோட வீடு, என்னோடய பேரண்ட்ஸ் வீடு அவங்களோட வீடு. நம்ம பேரண்ட்ஸ் வீடுங்கிறதுக்காக அது என்னோடய ஓன் வீடு ஆகிடாதில்ல. அதை மென்ஷன் பண்ணி தான் நான் சொன்னேன். சில பேர் வந்து இன்லாஸ் வீடு அவங்க வீடுன்னு சொல்லலாம். அது வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. எனக்கு என் ஹஸ்பண்ட் எப்போ நாங்கள் சேர்ந்து வீடு கட்டுறோமோ, ஒரு ஓன் ஹவுஸ் நாங்கள் தனியாக கட்டுறோமோ, அதுதான் எங்களோட வீடு. எனக்கு அதில் சொல்லிக்கிறது தான் எனக்கு ஒரு ஆசை. ஸோ அதனால் நான் இப்படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். இதில் எனக்கு தப்பாக ஒன்றும் தெரியல. நான் மட்டும் கிடையாது, இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் அந்த கேர்ள்ஸ் எல்லாருமே அப்படி தான் இருக்காங்க. இப்போ அப்பாவோட கார்னால் அது நம்ம கார் ஆகிடாதில்ல. நம்ம வாங்கினா தானே அது நம்ம கார். ஆனால் அது அப்பாவோட கார், நம்ம காருன்னு ஒரு இது நேம் இருந்தாலும் பட் நம்மளோட சொந்த இது கிடையாதுல்ல. ஸோ அந்த மீன் பண்ணி தான் சொல்லியிருந்தேன். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுமே அப்படி தான் இருக்காங்க. சிலருக்கு வந்து அந்த புரிதல் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ரொம்ப பேசியாச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே இன்லாஸ்க்குமே நம்ம வாங்கிட்டு வந்த அவுட்ஃபிட்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. அவங்களுக்குமே அந்த கலர்ஸ் எல்லாமே சூப்பராக பிடிச்சி போச்சு. அண்ட் தென் நாங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அகெயின் வீட்டுக்கு வந்தாச்சு. ஏன்னா நம்ம நெக்ஸ்ட் டே தான் நம்ம பேக் பண்ணி கிளம்புறது. அண்ட் அவங்களுமே எனக்கு தீபாவளிக்காக ஒரு சாரீ கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. இது வர ஒரு 5 to 6 சாரீ கிட்ட கிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அது எல்லாமே கொஞ்சம் டார்க்கர் ஷேடாகவே இருக்கும். பட் இந்த டைம் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி பேஸில் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. நம்ம நாளைக்கு தான் பெங்களூர் ரிட்டர்ன் ஆகுறது. ஸோ இன்றைக்கி நைட் அப்பா வந்து ஃபேமிலி டின்னர் மாதிரி போடலான்ட்டு, அதுவும் ரகுக்கு பிடிச்ச அதே ஃபேவரட்டான அன்வி ஹோட்டல் தான். ரகுக்குமே இங்கே பிடிக்கும். ஏன்னா ஒரு ப்ராப்பரான வெஜ் மீல் நீங்கள் கம்ஃபர்டபுளாக சாப்பிடணும், ஹெல்த்தியாக சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஹோட்டல் வந்து நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஸோ நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இங்கே தான் வந்திருக்கோம். இந்த டைம் வெஜ்லேயே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணுறதுக்காக ஆளுக்கு ஒன்று டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் சாப்பிடாத மாதிரி தான் ட்ரை பண்ணோம். எனக்கு ரொம்ப நாளாக விஷ்லிஸ்ட்டில் இருந்தது இந்த வாழை இலையில் பண்ண அந்த மஷ்ரூம் பரோட்டா. இங்கே ஆல்ரெடி அப்பா சாப்பிட்டுட்டு சூப்பராக இருக்குது, இங்கே வந்தோன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் அதுதான் வாங்கியிருந்தேன். அவங்க கொடுத்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டுட்டு டுகுவுமே சாப்பிட வச்சுட்டு அகெயின் கொஞ்சம் நேரம் பார்க்கில் விளையாட வச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அவ்வளோதான், டுகோட லீவுமே முடிஞ்சிருச்சு. ஆல்மோஸ்ட் 2 வீக்ஸ் கிட்ட நல்லா ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஒர்க் இருந்ததுனாலே என்னன்னு தெரியல, டக்குன்னு போன மாதிரி தான் இருந்துச்சு. இந்த டைம் நிறைய க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே வாங்கி வச்சுருந்தாங்க. வேணான்னு சொன்னாலும் அது கேட்குறதே கிடையாது. என்னோடய பேரண்ட்ஸ்னு இல்லை, எல்லா கேர்ள் பேரண்ட்ஸுமே இப்படி தான். நெக்ஸ்ட் வீக்கே நம்ம வந்தால் கூட இதே மாதிரி தான் வாங்கி கொடுப்பாங்க. அப்புறம் இந்த மொச்சிக்காய் சொல்லுவாங்க எங்கள் ஊர் சைடில், அதுவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னு சொல்லிட்டு அப்பா வாங்கி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் சித்தி அவங்களுமே சென்னையிலேருந்து வரும்போது இந்த வாஷிங் மிஷினுக்கு தேவையான லிக்யூடு, வீட்டுக்கு தேவையான எல்லா லிக்யூடுமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்க வீட்டு பக்கத்துலேயே ஹோம்மேடாக யாரும் பண்ணுறாங்க போல். ஸோ அதெல்லாமே கொடுத்து விட்டுருந்தாங்க. இந்த டைம் ஹோம்மேட் மசாலாஸ் எதுவுமே தேவைப்படலை. இப்போ ரீசெண்டாக தான் அனுப்பி வச்சுருந்தாங்களா, நாங்கள் டக்குனுமே அந்த ஃபீவர்னால இங்கே வர வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதனால சுகர், அதுக்கப்புறம் டுக்கு வந்து இப்போ இடியாப்பம்னா அவனுக்கு ரொம்ப பிடிக்குது. ஸோ அதோட ஃப்ளார்ஸ் எல்லாமே அம்மா அரைச்சி கொடுத்து விட்டுருந்தாங்க. நைட்டு
நைட்டு 10:15க்கு தான் எங்களுக்கு பஸ் அலாட் ஆகிருந்துச்சு. இந்த தடவை பஸ்ஸில் தான் போகிற மாதிரி சுச்சுவேஷன் ஆயிடுச்சு. ஏன்னா ட்ரெயின், வந்தே பாரத்தில் எல்லாமே ஃபுல்லாக இருந்ததுனால வேறு வழியே இல்லாமல் இந்த பஸ்ஸில் தான். அதுவும் இந்த பஸ் எனக்கு அவ்வளோவா செட்டே ஆகலை. இதுக்கு முன்னாடி விக்னேஷ் ஸ்டாண்டில் போயிருக்கோம். அது ரொம்ப சூப்பராக இருக்கும். கொஞ்சம் அவங்க சேஃபாக தான் ஓட்டுவாங்க. இது வந்து கொஞ்சம் பயங்கரமாக தான் ஓட்டிகிட்டு இருந்தாங்க. அரௌண்ட் ஒரு 8:30 போல் கொஞ்சம் டிராஃபிக் இருந்தது. அதனால கொஞ்சம் டிலே ஆச்சு. அப்புறம் ஒரு 9 o'clockலாம் வீட்டுக்கு வந்து சேர்ந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான விலாகில் உங்களை மீட் பண்ணுறேன். ஹோப் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.